26 ஒன்றும் திமுக வந்து பட்டா போட்டு கொடுத்துல திமுகவோட வெற்றி விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்ததுன்னு தெளிவா சொல்றாரு. ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, திமுக தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும்னார். குடும்ப கட்சியா மாறி போன ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்க நிரந்தரமா தமிழ்நாட்டை திமுக ஆளும்னா நிரந்தரமா ஒரு குடும்ப ஆளுன்னு அர்த்தம். நிரந்தரமா ஆளுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 26ல நீங்க ஜெயிக்கிறதே வந்து ஈஸி கிடையாதுங்க, அது விஜய் எடுக்கிற ஸ்டாண்டுங்கன்னு அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது. இது திமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. விஜய் கூட சிபிஎம்மோ விசிகாவோ போறாங்கன்னா அது மிகப்பெரிய அரசியல் முடிவாக இருக்கு. 26ல திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை நான் மறுக்கல, நான் பிரகாசமாவே இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டஃபா அவங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். கூட்டணியில் 3 தேர்தல்களாக 6 ஆண்டுகளாக அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, 26 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா நாங்க தான் 26, 31, 36 ஜெயிப்போம்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பின்புலத்துல தான் இந்த கேள்வியை பார்க்கணும். அப்ப அவர் அதுக்கு என்ன சொல்றாரு, எடுத்தடுப்புல சாதாரணமான பதில் என்னவா இருக்கும், உறுதி 26ல் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, திமுக வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல அவர். விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்றத பொறுத்து தான் இதுன்றார். அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா விஜய் அந்த கூட்டணியில சேர்ந்தார்னா போட்டி கடுமையாக இருக்கும்ன்றார். அதான் இதுல மெசேஜ். 26 ஒன்றும் திமுக வந்து பட்டா போட்டு கொடுத்துல திமுகவோட வெற்றி விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்ததுன்னு தெளிவா சொல்றாரு. திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி அதை சொல்லுது. இது திமுகவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, மிக கடுமையான எச்சரிக்கை. அதை ஊடகங்கள் கடந்து போகின்றன. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும், சூரியனே கீழே விழுந்தாலும் அதிமுக பாஜக உள்வகாரத்தை பத்தி மட்டுமே பேசக்கூடிய தமிழ்நாட்டு செய்தி சேனல்கள் நேற்று ஐ திங்க் ஒரு சேனலை தவிர வேற யாரும் இதை எடுக்கல. இதை பெருசுப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவங்க பெருசுப்படுத்தல. இதுல பெரிய மெசேஜ் என்னன்னா வந்து திமுக கூட்டணிக்குள்ள வந்து முதல் முறையா ஒரு குரல் வருது. 26ல நாங்க 26, 31, 36 தாண்டி ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, திமுக தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும்னாரு. நிரந்தரன்ற வார்த்தை முதலமைச்சர் திராவிட பாரம்பரிய முதலமைச்சர் வாயிலிருந்து வருதுன்னா அது எத்தகைய ஒரு பகுத்தறிவுக்கு பொருத்தமான விஷயம் என்பதை நம்ம மக்களின் பார்வைக்கே விட்டு விடலாம். அது எப்படி நிரந்தரமா திமுக தமிழ்நாட்டை ஆளும்? எப்படிங்க ஒரு கட்சி நிரந்தரமா தமிழ்நாட்டை ஆள முடியும்? அதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுவும் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குடும்ப கட்சியா மாறி போன ஒரு அரசியல் கட்சி வந்து நாங்க நிரந்தரமா தமிழ்நாட்டை திமுக ஆளும்னா நிரந்தரமா ஒரு குடும்ப ஆளுன்னு அர்த்தம். அப்ப தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் நிரந்தரமா ஆளும். மன்னராட்சி நீங்க சொல்றீங்க, மன்னராட்சி கூட நிரந்தரம் கிடையாதுங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை நிரந்தரமா ஆளும்னு ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நிரந்தரமா ஆள்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, 26ல நீங்க ஜெயிக்கிறதே வந்து ஈஸி கிடையாதுங்க, அது விஜய் எடுக்கிற ஸ்டாண்டுங்கன்னு அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது. விஜய் தான் கிங் பென்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்க வேண்டும். இந்த பேட்டியை திமுக கண்டிப்பாக ரசிக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சிபிஎம்முக்கு எதிராக தன்னுடைய எதிர்வினையை திமுக ஆற்றும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். திமுகவை சீண்டும், கண்டிப்பாக சீண்டும். ஆனால் இது எஸ்கேப் ஆவர் பார்க்குறாங்கன்னா நான் அப்படி பார்க்கல. ஏன்னா திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளை வெளியில பலரும் நினைத்து கொண்டிருப்பது மாதிரி ஒன்றும் மரியாதையுடன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்துடன் நடத்துகிறதுன்னு நம்ம பார்க்க முடியாது. அதுவும் 26ல கடந்த காலங்கள் கூட நடத்தியிருக்கலாம். 26ல கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்கன்ற தொனியில திமுக இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் விசிக வந்து அதிக இடங்களை பெறுவோன்றாங்க, சிபிஎம் வந்து கூடுதல் இடங்களை பெறுவோன்றாங்க, காங்கிரஸும் அப்பப்போ முனகிற மாதிரி சத்தத்தை எழுப்புது. இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து தப்பிச்சு போறதுக்கு சிபிஎம் போடக்கூடிய பாதையான்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு அப்படி தோணலை. ஆனா அழுத்தம் கொடுக்குறாங்க.